வெல்கம் டு எம்லக்ஷ்மி மேக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிஸ்கிரீட் மேத்தமெட்டிக்ஸில் லாஜிக் அண்ட் ப்ரூஃப்ஸ்ன்ற சாப்டர்லேருந்து இன்ட்ரொடக்ஷன் டு ப்ரெடிகேட் லாஜிக். இது ஒரு எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ப்ரொப்போஷனல் லாஜிக்மா. அதில் வந்து வேரியபிள்ஸும் ஆப்ரேட்டரும் இருந்தது. இதில் வேரியபிள்ஸ், ப்ரெடிகேட்ஸ், குவான்டிஃபையர்ஸும் இருக்கும். எதுக்காக இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க? டு ரீசன் அபவுட் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் த ரிலேஷன்ஷிப் வித்தின் ஸ்பெசிஃபிக் டொமைன். ஆப்ஜெக்டோட ப்ராப்பர்ட்டிஸ் பற்றியும் ஒரு டொமைனில் அதோட ரிலேஷன்ஷிப் பற்றியும் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம போகிறது தான் ப்ரெடிகேட் லாஜிக். இந்த ப்ரெடிகேட் லாஜிக்கில் வேரியபிள்ஸ் போக நம்ம யூஸ் பண்ணுற மற்ற விஷயங்கள் என்ன? ப்ரெடிகேட்ஸும் குவான்டிஃபையர்ஸும். ஸோ ப்ரெடிகேட்ஸ் அண்ட் குவான்டிஃபையர்ஸ். ஃபஸ்ட்டு ப்ரெடிகேட் கால்குலஸ் எதை பற்றி வருது? இட் டீல்ஸ் வித் த ஸ்டடி ஆஃப் ப்ரெடிகேட். ப்ரெடிகேட் உங்களுக்கு தெரியும், இங்கிலீஷில் நீங்கள் படிச்சதான் சப்ஜெக்ட் ப்ரெடிகேட். எக்ஸாம்பிள், ராம் இஸ் அ பாய். அப்போ ராம் சப்ஜெக்ட்டு, இஸ் அ பாய் வந்து ப்ரெடிகேட். புரியுதாமா? இதில் ராம்ன்றது சப்ஜெக்ட், அதை எக்ஸ்ன்னு டிஃபைன் பண்ணலாம். பாய்ன்றதை வந்து இஸ் அ பாய், அதை வந்து பின்னு போடலாம். புரியுதாமா? இது ஒன் பிளேஸ் ப்ரெடிகேட். ஏன்னா ராம்ன்ற ஒரே ஒரு சப்ஜெக்ட் தான் இருக்குது. இந்த ஸ்டேட்மெண்ட்டை எப்படி எழுதுவோம்னா பி ஆஃப் எக்ஸ். அடுத்து ராம் இஸ் டாலர் தென் சாம். இது டூ பிளேஸ் ப்ரெடிகேட். ஏன்னா ரெண்டு சப்ஜெக்ட் இருக்குது. ஸோ த ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் ராம எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம், செகண்ட் சப்ஜெக்ட் சாம ஒய்ன்னு வச்சுக்கிறோம், டாலர் தென்னு டீன்னு வச்சுக்கலாம். ஸோ டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய். புரியுதாமா? அடுத்து குவான்டிஃபையர்ஸ். குவான்டிஃபையர்ஸ்னால் என்ன? இட் இஸ் யூஸ் டு குவான்டிஃபை த நேச்சர் ஆஃப் வேரியபிள். வேரியபிளை குவான்டிஃபை பண்ணும். ஃபார் சம் வேல்யூ, ஃபார் ஆல் வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ், ஃபார் எவ்ரி வேல்யூ ஆஃப் எக்ஸ். இந்த மாதிரி குவான்டிஃபை பண்ணிச்சுன்னா அது குவான்டிஃபையர். டைப்ஸ் ஆஃப் குவான்டிஃபையர் வந்து யூனிவர்சல் குவான்டிஃபையர், எக்ஸிஸ்டென்ஷியல் குவான்டிஃபையர், அடுத்து யூனிவர்சல் குவான்டிஃபையர். அப்போனா இந்த குவான்டிஃபையர் எப்படி வரும்னா என்ன மீனிங்கில் வரும்னா ஃபார் ஆல் எக்ஸ். இதுக்கு பேர் தான் யூனிவர்சல் குவான்டிஃபையர். இதை எப்படி டினோட் பண்ணுறாங்கன்னா இங்கே பாருங்கள், ஃபார் ஆல் எக்ஸ் ஆர் எக்ஸ் வித்தின் ப்ராக்கெட். புரியுதாமா? அடுத்து இந்த யூனிவர்சல் குவான்டிஃபையர் இந்த ஃப்ரேசஸ்க்கு தான் ஈக்குவலண்ட்டாக இருக்கும். ஃபார் எவ்ரி எக்ஸ், ஃபார் ஈச் எக்ஸ், எவ்ரி திங் எக்ஸ், ஈச் திங் எக்ஸ். இந்த மீனிங்கில் தான் வரும். எக்ஸாம்பிள் பாருங்கள், எவ்ரி ஆப்பிள் இஸ் ரெட். ஆப்பிள் ஏன்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம், ரெட்டை வந்து ஆர்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். இதை எப்படி எழுதுவோன்னா ஃபார் ஆல் எக்ஸ், இதோட சிம்பிள் போட்டிருக்கேன், ஃபார் ஆல் எக்ஸ் இஃப் எக்ஸ் இஸ் அன் ஆப்பிள் தென் எக்ஸ் இஸ் ரெட். எக்ஸ் ஆப்பிளாக இருந்தால் அது ரெட்டாக இருக்கும். ஏன்னா எவ்ரி ஆப்பிள் இஸ் ரெட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஏ ஆஃப் எக்ஸ்ன்றது என்னது? ஏன்றது நம்ம ஆப்பிள், எக்ஸ் இஸ் அன் ஆப்பிள். ஆர் ஆஃப் எக்ஸ்ன்றது என்னது? ரெட்டு, எக்ஸ் இஸ் ரெட்டுன்னு போடணும். இதை சிம்பாலிக் ஃபார்மில் எப்படி எழுதலாம்னா ஃபார் ஆல் எக்ஸ் ஏ ஆஃப் எக்ஸ், அதாவது எக்ஸ் இஸ் அன் ஆப்பிள் இம்ப்ளைஸ் ஆர் ஆஃப் எக்ஸ், எக்ஸ் இஸ் ரெட்டு. புரியுதாமா? இதுதான் சிம்பாலிக் ஃபார்ம். இதே இது இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள், எவ்ரி திங் இஸ் எல்லோ. அப்படின்னா இதை எப்படி எழுதுவோம்? ஃபார் ஆல் எக்ஸ் எக்ஸ் இஸ் எல்லோ. அதாவது ஒய் ஆஃப் எக்ஸ், இதை வந்து ஒய்ன்னு போடுறோம். ஓகேவா? ஒய் ஆஃப் எக்ஸ் எக்ஸ் இஸ் எல்லோ. ஏன்னா இந்த ஒய்ன்றது இதுக்குள்ளே தான் இருக்கும். அதனால தான் ஒய் ஆஃப் எக்ஸும் எப்படி இருக்குது? எக்ஸ் இஸ் எல்லோ. இதை சிம்பாலிக்காக எப்படி எழுதலாம்? ஃபார் ஆல் எக்ஸ் ஒய் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எழுதலாம். புரியுதாமா? இதுதான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு டைப் ஆஃப் குவான்டிஃபையர், அதாவது யூனிவர்சல் குவான்டிஃபையர். அடுத்து எக்ஸிஸ்டென்ஷியல் குவான்டிஃபையர். இந்த குவான்டிஃபையர் வந்து ஃபார் ஆல் எக்ஸ்னா அது யூனிவர்சல் குவான்டிஃபையர், ஃபார் சம் எக்ஸ்னு வந்தால் அது எக்ஸிஸ்டென்ஷியல் குவான்டிஃபையர். இட் இஸ் டினோட்டட் பை ஃபார் சம் வேல்யூ ஆஃப் எக்ஸ். இதை தான் சிம்பிள் ஃபார் சம் வேல்யூக்கு. இது எந்த ஃப்ரேசஸ்க்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கும்? ஃபார் சம் எக்ஸ் தேர் எக்ஸிஸ்ட் அண்ட் எக்ஸ், தேர் இஸ் அட்லீஸ்ட் ஒன் எக்ஸ், ஃபார் வெரி ஃபியூ எக்ஸ். இந்த மாதிரி டேர்முக்கு இந்த சிம்பிளை நம்ம யூஸ் பண்ணுவோம். புரியுதாமா? இதோட எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? சம் மென் ஆர் கிளவர். இது எப்படி எழுதலாம்? there is a x for some x is a man and x is clever. இதில் m of x வந்து man, clever வந்து c of xன்னு எடுக்கிறோம். அப்படின்னா என்ன எழுதணும்? there is some x m of x, அதாவது x is a man இருந்தால் and இந்த சிம்பிள் வந்து கன்ஜெக்ஷன் and c of x and clever. for some x x is a man and is clever. இதான் இந்த மீனிங். புரியுதா? நெகேஷன் ஆஃப் குவான்டிஃபை ஸ்டேட்மெண்ட். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நெகேஷன் ஆஃப் ஃபார் ஆல் எக்ஸ் பி ஆஃப் எக்ஸ். இது எப்படி எழுதலாம்? இதோட நெகேஷன் போட்டால் ஆல் வந்து சம் எக்ஸ்ன்னு மாறிடும். புரியுதா? ஃபார் ஆல் எக்ஸ் வந்து என்ன ஆயிடுச்சு? சம் எக்ஸ்ன்னு வந்துருச்சு. பி ஆஃப் எக்ஸ் என்ன ஆயிடுச்சு? நெகேஷன் ஆஃப் பி ஆஃப் எக்ஸ். அதே மாதிரி நெகேஷன் ஆஃப் ஃபார் சம் எக்ஸ் பி ஆஃப் எக்ஸ்ன்றது என்ன ஆகிடும்? ஃபார் ஆல் எக்ஸ் நெகேஷன் ஆஃப் பி ஆஃப் எக்ஸ். அதாவது நெகேஷன் ஆஃப் சம் வந்து ஆல், நெகேஷன் ஆஃப் ஆல் வந்து சம். இதுதான் நெகேஷன் ஆஃப் குவான்டிஃபை ஸ்டேட்மெண்ட். அடுத்து ரூல்ஸ் ஃபார் ப்ரெடிகேட் கால்குலஸ்.
இதில் 4 ரூல் இருக்குது. ஒன்று யூனிவர்சல் ஸ்பெசிஃபிகேஷன், அதாவது ஃபார் ஆல் எக்ஸ் பி ஆஃப் எக்ஸ் இம்ப்ளைஸ் பி ஆஃப் ஒய். இஃப் ஃபார் ஆல் எக்ஸ் பி ஆஃப் எக்ஸ் இஸ் ட்ரூ தென் பி ஆஃப் ஒய்யும் ட்ரூ. இது ட்ரூனா இதுவும் ட்ரூ, ஏன்னா இந்த ஒய் வந்து இந்த எக்ஸுக்குள்ளே தான் இருக்கும். இதோட ரூலுக்கு பேர் யூனிவர்சல் ஸ்பெசிஃபிகேஷன் ஆர் யூஎஸ் ரூல்னு சொல்லுவோம். அடுத்து ஏன்னா இதில் யூனிவர்சல் குவான்டிஃபையர் வருது. அடுத்து யூனிவர்சல் ஜென்ரலைசேஷன் யூஜி ரூல்னு சொல்லுவோம். இதுலேயும் ஃபார் ஆல் எக்ஸ் தான் வரும், யூனிவர்சல் குவான்டிஃபையர் தான் வரும். பி ஆஃப் ஒய் இம்ப்ளைஸ் ஃபார் ஆல் எக்ஸ் பி ஆஃப் எக்ஸ். புரியுதாம்மா? இப்போ இங்கே பி ஆஃப் ஒய்ன்னு இருக்கா, இது வந்து அப்படியே ரிவர்ஸில் வரும். அடுத்து தேர்ட் டைப் பாருங்கள், எக்ஸிஸ்டென்ஷியல் ஸ்பெசிஃபிகேஷன் இஎஸ் ரூல்னு சொல்லுவாங்க. இதில் எந்த குவான்டிஃபையர் இருக்கும்? எக்ஸிஸ்டென்ஷியல் குவான்டிஃபையர் இருக்கும். ஃபார் சம் எக்ஸ் பி ஆஃப் எக்ஸ் இம்ப்ளைஸ் பி ஆஃப் ஒய். புரியுதாம்மா? அடுத்து எக்ஸிஸ்டென்ஷியல் ஜென்ரலைசேஷன் இஜி ரூல்னு சொல்லுவாங்க. இதில் பி ஆஃப் ஒய் இம்ப்ளைஸ் ஃபார் சம் எக்ஸ் பி ஆஃப் எக்ஸ், அதாவது இதோட ரிவர்ஸ் தான் இதில் இருக்கும். அதே மாதிரி ஃபர்ஸ்டோட ரிவர்ஸ் செகண்டில் இருக்கும். ரிமூவிங் த குவான்டிஃபையர் அந்த ஃபர்ஸ்ட் அந்த தேர்ட் ரூலை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஃபார் ஆடிங் த குவான்டிஃபையர், ஏன்னா இங்கேருந்து பாருங்கள் குவான்டிஃபையர் ஆட் ஆகிருக்கு. செகண்ட் அந்த ஃபோர்த் ரூலை யூஸ் பண்ணுவோம். புரியுதாம்மா? அண்ட் ஃபைனலி நெஸ்டட் குவான்டிஃபையர்ஸ். இட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் யூனிவர்சல் குவான்டிஃபிகேஷன் அண்ட் எக்ஸிஸ்டென்ஷியல் குவான்டிஃபிகேஷன். இந்த ரெண்டு குவான்டிஃபிகேஷன் இருக்குல்ல, யூனிவர்சல் எக்ஸிஸ்டென்ஷியல், இது ரெண்டும் கம்பைன் ஆகி இருந்தால் அது பேர் நெஸ்டட் குவான்டிஃபையர்ஸ். இட் அக்கர்ஸ் when one quantifier sits inside the scope of other. ஒரு குவான்டிஃபையருக்குள்ளே இன்னொரு குவான்டிஃபையர் வந்து உட்கார்ந்துருந்ததுன்னா அப்போ வந்து நெஸ்டட் குவான்டிஃபையர் வரும். புரியுதாம்மா? எக்ஸாம்பிள் பாருங்கள், ஃபார் ஆல் எக்ஸ் சம் ஒய் பி ஆஃப் எக்ஸ் கமா ஒய். இதோட ஆர்டர் இருக்குது பார்த்தீங்களா, இது ஸ்டேட்மெண்ட்டோட மீனிங்க்கு ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இதை எவால்வேட் பண்ணும்போது அவுட் சைட்லேருந்து பண்ணுவோம், லைக் நெஸ்டட் லூப்ஸ். புரியுதாம்மா? இதோட எவால்வேஷன் எங்கே? அவுட் சைட்லேருந்து தான் நம்ம பண்ணுவோம். தேங்க்யூ.